காலை ஆராதனை தொடங்குவதற்கு முன்பாக தயவு கூர்ந்து உங்கள் கை தொலைபேசியை சைலண்ட் மோட் இல்லதென்றால் அடைத்து வைக்கும்படியாக நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களுக்குள்ளே நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். உங்களையே நீங்கள் ஆயத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு இருக்கும்படியாக இந்த ஒரு வாரம் முழுக்க உங்களை பலப்படுத்தி உங்களை ஆலயத்துக்கு கூட்டி வந்திருக்கிறார். உங்களுக்குள்ளேயே நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து ஒரு வசனங்களை நான் வாசிக்கிறேன். 42ஆம் சங்கீதம் வசனம் 1. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த கால வேளையிலே நல்ல தேவனை போற்றி பாடுவோமாக மான்கள் நீரோடை வாஞ்சித்து என்ற பாடலை பாடுவோம். சபையா யாவரும் எழுந்து நின்று உற்சாகமாக கைகளை தட்டி பாடும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரிய ஒரே தேவனாக இருப்பதற்காக இந்த காலை வேளையில் ஆண்டவரே உமக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறோம்.
கிருபையாக இருந்து நீங்கள் வழிநடத்துவதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இப்படியாக குடும்பமாக ஆண்டவரே எங்களை ஆலயத்துக்கு நீ அழைத்து வந்ததுக்காக நன்றிகளை சொல்லிட்டு உங்களுடைய இரக்கத்தை பாராட்டுறதுக்காக நாங்கள் மிகுந்த நன்றியா இருக்கோம் ஆண்டவரே. நீர் நல்லவராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சதா காலம் உங்களுடைய பிள்ளைகளை தேற்றுவதற்காக நன்றிகளை சொல்லுகிறோம். நீ அல்பாவும் உமேகாவும் இருக்கிறேன், சதா காலமும் எங்களோடு இருக்கிற தேவனா கூட இருக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். இரக்கம் பாராட்டுறதுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய மருத்துவராக இருக்கிறதுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பு மிக பெரியதாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. தலைக்கும் மீது தொழுது கொள்கிறோம். நீரே ஒரே தேவன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்து கொண்ட பிள்ளைகளுக்காக மறுபடியும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சுகபாத்திரம் உங்களோட குறித்த நேரத்தில் ஆண்டவரே உங்கள் சபைக்கு தேடி வர நீர் உதவி செய்வதுமாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு உள்ளத்திலும் நீ பேசுவதுமாக இது உங்களுடைய நாள் ஆண்டவரே. உங்களுடைய நாளில் ஆண்டவரே நல்லபடியாக தொழுது கொள் ஆண்டவரே. ஒரு மனதில் நீ பேசுவதுமாக அதிகமாக உங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் கூட ஆண்டவரே பாட்டு நடத்துகிற அடியனுக்காக நான் செபிக்கிறேன். அடியன் மத்தியிலும் தங்கியிருக்குமாக நான் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. நல்லவர்கள் வளர்த்து கொடுத்து பாடும்படியாக பலத்தை தரவிடுமா கூட வேலையில் கெஞ்சுகிறேன். இந்த வேலையில் கூட ஆண்டவரே சேக்கரை வாசிக்கின்ற ஒரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இவர்கள் மத்தியிலும் தங்கியிருக்குமாக கூட நான் சொல்கிறேன். நல்லபடியாக வாசிக்க வேண்டிய பலத்தை பரவிடுமா கூட சொல்லிக்கிறோம். செய்தியை ஏந்தி வந்திருக்கிற உங்களுடைய மகனுக்காக வருகிறோம் ஆண்டவரே. வசராஜாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த மகனோடு தங்கிரும் ஆயத்தப்படும் அந்த வார்த்தையானது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் தேனிலும் இனிமையாக இருக்கத்தக்க ஆண்டவரே காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வெறுமனே வீடு திரும்பாதபடிக்கு ஆண்டவரே கற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வீடு திரும்பி உதவி செய்யுமாக. அப்பா, அந்த வேலையில் ஆண்டவரே எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் யாவும் இருந்தாலும் மன்னிக்க வேண்டுமா கூட செபிக்கிறோம். சுத்திகரித்து ஆண்டவரே பரிசுத்தமாக இந்த காலை வேலையில் மனதில் பங்கெடுக்க உதவி செய்யுமாக. நீரே ஒரே தேவனாக இருப்பதற்கான நன்றிகளை செலுத்துகிறோம். நினைத்து பால் ஒப்பு கொடுத்து இந்த ஜபத்தை எடுக்கிறோம். ஜீவன் உள்ள மேலும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்ற பாடலை பாடுவோம்.
இப்பொழுது மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 18 29 வரை. சரியா? யாரும் வேகத்தில் மாறி மாறி எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் அதிகாரம் 3 வசனம் 18 தொடங்கி 29 வரை மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாட்டின் பக்கம் 227. மாறி மாறி எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் அதிகாரம் 3 வசனம் 18 தொடங்கி 29 வரை மாறி மாறி வாசிப்போம். 18வது வசனம். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். யுத்தம் செய்யத்தக்கவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரருக்கு முன்னே ஆயுத பணிகளாக நடந்து போங்கள். ஆனாலும் கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணினது போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி யோர்தானுக்கு அப்புறத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை தரித்து கொள்ளும் மட்டும் நீங்கள் இருந்து பின்பு அவரவர் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரக்கு திரும்புவீர்களாக என்றேன். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். வசனம் 24. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமை உள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவைகளை திடப்படுத்தி பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். 29வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். பின்பு எதிரான பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தோம். தேவன் தாமின் வசனம் முழுக்க தற்காராக. ஆமென். அமருங்கள். உங்கள் யாவரையும் உலுத்திரா பைபிள் பிரஸ்பிட்டரியன் சபையின் சார்பில் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று நமக்கு சாட்சி நேரம் இருக்கிறது. ஒரு சாட்சி இருக்கிறது. ராமநாதன் வாங்க. கர்த்தருடைய நாமத்தில் அனைவருக்கும் சோத்திரம். ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவாங்க, வருஷ கடைசியில் டிசம்பர் ஆராதனை நடக்கும்போது கடவுள் செய்து நம்மளுக்கு நன்மைகளை முன்பாக சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் சொல்ல மாட்டேன். வீட்லேயே ஆண்டவருடைய வேண்டிக்கிறேன். ஆனாலும் கர்த்தருக்கு சோத்திரம். இன்னைக்கு ஒரு சாட்சி சொல்ல ஆண்டவர் நான் வச்சிருக்கிறாரு. கடந்த வாரம் சபை முடிச்சு போகக்குள்ள நான் எப்போதும் ஹைவேல போய் மாட்டேன். வரப்போ தான் ஹைவேல வருவேன். போகக்குள்ள கரெக்டாக பருவேன். ஏன்னா அந்த காட்டு பயிர் போகிற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால அது போவேன். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன நினச்சுன்னே தெரியல. ஹைவே கிட்ட வரக்குள்ள என் மனசில் ஒரே போராட்டம். ஹைவேல போமா கரெக்டாக பதில் போவோம், ஹைவேல போமா கரெக்டாக போகணும். ஒரே போராட்டம். அந்த போராட்டத்தில் பரவாயில்ல கரெக்டாக பதிலே போவோம் அப்படின்ட்டு நான் போயிட்டு இருக்கிறப்ப உள்ராம் டவுனை தாண்டி அங்கே ஒரு டைப் லைட்டு, அதை தாண்டி இன்னொரு டைப் லைட் வரப்போகுது. நான் போனேன். என்னமோ சிந்தனை மோட்டர் ஓட்டிகிட்டு போகிறேன். பெரும்பாலும் கண்ணாடியை பார்ப்பேன். அன்றைக்கி எதுவுமே நான் பார்க்கல. ஒரு காடிக்காரர் வேகமாக வந்தாங்க. வேகமாக வந்த காடி திடீர்னு பிரேக் வச்சாங்க. அந்த சத்தம், அந்த டயரோட சத்தம் கேட்டோன்னு நான் பயந்துட்டேன் ரொம்ப.
இவ்வளோ கிட்ட இவ்வளோ சத்தம் கேட்குது என்னன்னு திருப்பி பார்க்குறேன் காடி. அந்த காடிக்கார் வந்து ரொம்ப தூரம் பார்த்து உட்காந்து அங்கே தான் என் மோட்டர், இங்கே தான் அந்த காடி. அவர் என்ன அடிக்கிறதுக்கு தான் போயிட்டு அவர் அந்த ஏட்டல் அப்படியே திரும்பினார் பாருங்க. திருப்பி அப்படியே அந்த ரோடு தாண்டி அந்தாண்ட ரோட்டில் போய் நேராக போய் நின்றுச்சு. அது முன்னுக்குள்ள காடி முடிவை நான் பார்த்தது தான். எனக்கு தண்ணியும் ஓடல, கால் பண்ணி உடம்பெல்லாம் ஒரே நடுக்கம் எனக்கு. நான் பேசாமல் ஆண்டோருக்கு அந்த நேரத்திலே சொன்னேன், ஆண்டவரே ஏசப்பா இந்த பேராபத்துலேருந்து என்னை நீங்கள் காப்பாற்றினீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடு போய் சேர்ந்த வரைக்கும் ஒரு 5-6 நாள் எனக்கு திருப்தியில் அதே நினச்சி எனக்கு ரொம்ப கல்யாணம் சொன்னால் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். தனிமையான மனத்தை எனக்குன்னு எதுவுமே கிடையாது, உலகத்தில் இப்படி இருந்து வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆண்டவர் உங்களோட கருணையினால ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். எனக்கும் பல பிரச்சனை பல போராட்டம்லாம் இருக்குது, என்னையே நான் பார்த்துக்கணும், அதனால் எனக்கு மட்டும் எதுவும் வராதபடிக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆண்டவரோட ஜபங்களாம் ஒரு நாள் கேட்டு என்னை வழிநடத்தாரு. எனக்காண்டி 7.5 இப்போ தான் ஒரு வருஷம் அவருக்கு ஆராதனை செஞ்சாங்க. அவரே என்கிட்ட சொல்லுவார், ராமநாதன் நான் உங்களுக்காக வேண்டிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கைக்கு ஆண்டவர்கிட்ட நாங்கள் ப்ரே பண்ணுறோம் குடும்பமாக அப்படின்ட்டு. அவர் போன பிறகு அம்மா அப்போ சொல்லுவாங்க, உங்களுக்காண்டி நான் ப்ரே பண்ணுறேன். இப்படி சபை மக்கள் எனக்காக வேண்டிட்டு நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க, ஆண்டவருக்கு சோத்திரம். பேராத்திரம் காப்பாற்று அந்த ஆண்டவருக்கு நான் எப்போவும் நன்றி சொல்கிறேன். அந்த காடிகாருக்கும் நான் நன்றி சொன்னேன், அவங்க மேலே கோவப்படல, நான் நன்றி சொன்னேன். அவருக்காண்டி தேரையும் வழக்கம் தானே அன்றைக்கி நான் இன்றைக்கி இந்த சபையில் நான் நன்றி பேச முடியாது. கர்த்தர் அவரோட பிள்ளைங்க ஒருபோதும் கைவிட மாட்டாரு. ஆண்டவருக்கு எந்த வேலையும் நன்றி சொல்கிறேன். இதான் என்னோட சாட்சி. நன்றி. ஆசீர்வாதமான சாட்சிகள் நன்றி. நம்முடைய தேவன் எல்லாம் ஆபத்திலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் தப்புவிக்கிறதா இருக்கிறார். நன்றி செலுத்துவோம். மேலும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். நானும் என் வீட்டாரும் ஓர் என்றால் என்ற பாடலை பாடுவோம்.
காணிக்கை தசம பாகத்தை நம்முடைய தேவனுக்கு வழங்குவோம். சோஸ்திர பாடலை நாம் பாடுவோம். சபையா யாவரும் எழுந்து நின்று விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே என்ற பாடலை பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடலுக்கு பிறகு போதக ஜெபத்தை பாஸ்டர் ஜேம்ஸ் ராஜா எழுப்பார்கள்.
கண்களை மூடி செய்வோம். பரலோக தகப்பனே, மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, உடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன், மிகுந்த அன்புள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய ஆலோசனைகளுக்கு சொல்லுகிற தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் கர்த்தாவே. யாகவே உடைய நாமத்தையே உயர்த்தி உடைய நாமத்தையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே, உடைய ஜனங்களுக்கு கர்த்தர் பாராட்டிய எல்லா கிருபையை நம் நினைத்த ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சதா காலங்களிலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையுள்ள தேவனாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அநேக வேளையிலே நாங்கள் தவறுகிறோம் ஆண்டவரே. உம்மை தேடாத வாழ்க்கையை உம்மை தேடாமல் வாழ்ந்திருக்கிறோம். உமக்கு பிரியமில்லாததை நாங்கள் செய்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே குறைவாய் இருந்ததில்லை ஆண்டவரே. நீர் எங்களை மெய்யாகவே நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, பாவ கரைகளோடு கூட நாங்கள் நிற்கிறோம். தயவாய் எங்களுடைய பாவங்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டருள வேண்டுதல் செய்கிறோம். தாவே, வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தயவாய் இறங்குவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையில சகோதரி திரேசாவை உடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மகளுக்கு கர்த்தர் தயவாய் இறங்கி அந்த காலில் உள்ள புண்கள் ஆண்டவரே ஆறத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. மகளுடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்தி வருகிறீர், அதற்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தாயார் ஏஞ்சலின்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தாய்க்கு உங்களுடைய கிருபை பாராட்டி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து தாய் பலப்படுத்த நாங்கள் கொண்டாடுகிறோம். உடைய ஆலயத்தை காணவும் தேவனே இந்த தாய்க்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரர் டெய்லிக்காக ஜெபிக்கிறோம். டயாலிசிஸ் செய்கிற மகனே கர்த்தாவே, நீ தொடர்ந்து கிருபை பாராட்டி மகனை வழி நடத்துவீராக. மகனுடைய சரீரத்திலே கர்த்தர் பலத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி ஏனாவுக்காக ஜெபிக்கிறோம். மகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்ட ஆண்டவரே. சுகவீனத்திலே கர்த்தருடைய சுகம் மகளுக்கு இருக்க நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. மற்றும் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை கர்த்தர் ஒருவரே கொடுக்கிறவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, நீ தயவாய் இறங்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நேற்றைய தினத்திலும் ஆண்டவரே அப்பாவுடைய மெமோரியல் சர்வீஸ் கர்த்தர் ஆசீர்வதித்தமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையாரையும் குடும்பத்தாரையும் நீர் அழைத்து வந்தீர், அதற்காக நன்றி. அவருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பாராட்டுரைகளையும் நாங்கள் கேட்டோம், அதற்காக நன்றி. அப்படியாக அவர் விட்டு சென்ற மரபுகளை, முன்மாதிரிகளை ஆண்டவரே சபையாராகிய நாங்கள், குடும்பத்தாராகிய நாங்கள் அதை பின்பற்றி நடக்க ஆண்டவர் தாமே உதவி செய்கிறாங்க கர்த்தாவே. எங்களுடைய திருச்சபைக்கு கர்த்தர் செய்து வருகிற எல்லா உபகாரங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கிருபை தயை பாராட்டி வருவதற்காக நன்றி. போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் அவர்களை காத்துக் கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்களுடைய வேலைகளை கர்த்தர் தயவாய் ஆசீர்வதித்து வருவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். முதலாளி கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வேலையிடத்துல அவர்கள் எதிர்நோக்குகிறதான போராட்டங்களையும் தேவனே நீர் அறிந்திருக்கிறீர். அப்படியாக உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே தொடர்ந்து வேலை செய்ய ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் கொண்டாடுகிறோம். அப்படியாக அந்த வேலையில வருகிற வருமானத்தையும் கர்த்தர் பெருக செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அளிக்கிறதான அந்த வருமானத்திலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கவும் ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு எல்லா திராணி அவர்களுக்கு உண்டாக ஆண்டவரே நீர் உதவி செய்ய நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறீர் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக கர்த்தருக்கென்று ஆண்டவரே தொடர்ந்து
ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே தங்களுடைய காணிக்கை தசம பாகங்களையும் வழங்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களை தயவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இல்லாத பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். அவர்களை கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளந்திரியங்களை நீர் ஆராய்ந்து சோதித்து பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, தேவனை ஆராதனைக்கு வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி உம்முடைய ஆலயத்திலே அவர்கள் காணவும் உம்மை தரிசிக்கவும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பின்வாங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இறங்குவீராக, அவர்களை தொடுவீராக, அவர்களுடைய இருதயங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவரே நீர் தயை பாராட்ட நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே தேவனே, இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிற சகோதரி ஜெயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சகோதரிக்கு கர்த்தர் பாராட்டி வந்த எல்லா கிருபையும் நினைத்த ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சகோதரி ஆண்டவரே உமக்கு பிரியமான சகோதரியாக, ஆண்டவரே ஆசீர்வாதமான ஒரு தாயாக, ஆண்டவரே குடும்பத்துக்கு நல்ல ஒரு சகோதரியாய் காணப்பட தேவன் தாமே இந்த சகோதரிக்கு இறங்க நாங்கள் கெஞ்சுகிறோம். சகோதரியோட சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்தி ஆண்டவரே வருகின்ற காலங்களில் உமக்கென்று வாழ ஆண்டவரே மகளை கர்த்தர் தயவாய் நடத்த வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, பலவிதமான தேவைகளோடு கூட இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் தாமே அவர்களை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே போராட்டங்களிலே கர்த்தர் ஜெயம் கொடுப்பீராக. ஆண்டவரே, உறவுகளிலே ஏற்பட்டு இருக்கிறதான முறிவுகளை ஆண்டவரே நீர் சீர்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே உளுத்தராம் திருச்சபையில ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருக்கென்று வாழ, கர்த்தருக்கென்று தங்களுடைய குடும்பத்தை பலப்படுத்திக் கொள்ள கட்டத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நாளைய தினத்திலே பள்ளிக்கூடம் ஆரம்பமாகிறது. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, லீவு முடிந்து பிள்ளைகள் நல்ல சந்தோஷத்தோடு பள்ளிக்கூடத்துக்கு போக ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பள்ளிக்கூடத்திற்கான எல்லா தேவைகளையும் கர்த்தர் தயவாய் சந்திக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆயத்தமாக்க வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, இந்த வாரத்திலே சனிக்கிழமை கோமதியுடைய திருமணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருமணத்தை கர்த்தர் தயவாய் ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லா ஏற்பாடுகளும் கர்த்தருடைய நாமத்தில் சிறப்பாய் நடக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, இரண்டு வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா காரியங்களிலும் கர்த்தரையே முன்வைத்து அவர்கள் செய்யத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்கிறாக. ஆண்டவரே, கோமதி சேமலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தயை பாராட்ட ஆண்டவரே எல்லா காரியங்களையும் அவர்கள் ஏற்பாடு செய்யும் போது பொறுமையோடு ஞானத்தோடு விவேகத்தோடு செய்ய கர்த்தர் உதவி செய்கிறாங்க. ஆண்டவரே, அடுத்த மாதம் திருமணம் செய்யவிருக்கிற சேம் வாணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளையும் கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த திருமணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் அவர்கள் செய்யும் போது கர்த்தருடைய வழிநடத்துதல் அவர்களுக்கு பூரணமாய் விளங்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, இரண்டு வீட்டாரையும் கர்த்தர் தயவாய் வழிநடத்த வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாராட்டி எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கேட்ட சாட்சிக்காக நன்றி. சகோ ராமநாதனுக்கு ஆண்டவரே நீர் பாராட்டிய கிருபையை நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பேராபத்திலிருந்து ஆண்டவரே மகனை நீர் காப்பாற்றியதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, உம்முடைய வசனம் சொல்கிற பிரகாரமாக உம்முடைய தூதர்களை அனுப்பி நீ காவல் காக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை காக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, அப்படியாக மகனை நீர் காத்தீர், அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த இந்த அற்புதத்தை ஆண்டவர் இன்றைக்கும் ஆலயத்திலே சொல்லத்தக்கதாக சாட்சியாய் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் அவரை நிலைநிறுத்தினமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக கர்த்தாவே, எங்கள் ஆத்மாவுக்கு கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கும் சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தையும் கர்த்தர் தயவாய் ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம்.
கர்த்தாவே, இன்றைக்கு உம்முடைய வசனத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை பேசப்படும் போது எங்களுடைய செவிகளை நாங்கள் மந்தமாக்காமல், எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாமல், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அலைமோதாமல், ஆவியானவரே, கர்த்தராகிய தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாய் எங்களை ஒருநிலைப்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் கர்த்தரையே நோக்கி பார்க்கும்படியாய் செய்தவர்களை நாங்கள் செபிக்கிறோம். பேசுகிற அடியேனை கர்த்தர் மறைத்து நீரே பேசும்படியாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை கர்த்தர் தயவாய் மன்னித்து ஆண்டவரே எங்களை வழிநடத்த கெஞ்சுகிறோம். இதர சபைகளில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் தயவாய் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவர்கள் ஆசீர்வாதத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வசனமாக ஊட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். சபையாரே, எப்படி இருக்கீங்க? Church members, how are you? ரெண்டு பேர் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அவர் எல்லாம் சார்பாக அவர் சொல்லிட்டாரு. சரி, அப்போ கபார் சும்மா மலை தான் உங்களுக்கு புரியுது. பிரேமானவர்களே, இன்னைக்கு உலகத்துல நம்ம வந்து பார்க்குறோம், நிறைய நாடுகள் வந்து இருக்குது. குறிப்பாக இந்த வல்லரசு நாடுகளை நம்ம வந்து பார்க்கும்போது, வல்லரசுகள் அப்படின்னு இல்லை, அநேக நாடுகளை நம்ம வந்து பார்க்கிறோம். போட்டி போட்டு இன்றைக்கு யார் உயரமான கட்டடத்தை கட்டுறோம் அப்படின்றத இன்னைக்கு ஒரு பெரிய போட்டி இன்றைக்கு உலக நாடுகளில ஒரு போட்டி இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப சமீபத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னால் துபாயில, ஓகே, உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த பர்ஜ் கலீஃபா, இந்த கட்டடம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ துபாயில இது இருக்குது. இந்த கட்டடம் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உயரம் 2770 ஃபீட், 2717 அடி உயரம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். நினைக்கிறேன் 163 168 மாடிகள் வந்து இதில் இருக்குது. ஸோ குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டடம் கட்டப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3 நோக்கங்கள், 3 பர்பஸஸ். ஒன்று வந்து கொமர்ஷியல், வணிகம், அதாவது வியாபாரம் அப்படின்னு பார்க்குறோம். இரண்டாவதாக ரெசிடென்ஷியல், குடியிருப்புக்காக, அதாவது அந்த ஆட்கள் வந்து தங்கறதுக்குன்னு இல்லை, அதை வந்து வீடு வாங்கி அதில் வந்து அவங்க வந்து குடியிருக்க. அப்புறம் இன்னொன்று வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி பெஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ஹோட்டல் மாதிரி ஆட்கள் வந்து தங்கி போகிறதுக்கு, வியாபார காரியத்துக்காக
அது வந்து கட்டப்பட்டு இருக்குது. அது மாத்திரமல்ல, வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பில்டிங் வந்து கட்டுறதுக்கு, பர்ஜ் கலீஃபா வந்து கட்டுறதுக்கு $1.5 பில்லியன், 1.5 கோடியா பில்லியன், மில்லியன்ல பில்லியன், ஏறத்தாழ 3 வருஷம் இதை வந்து கட்டுறதுக்கு பிரயாசப்பட்டாங்க, கட்டுனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போதைக்கு கடந்த 12 வருஷமா உயரமா இருக்கிற கட்டடம்னா இதுதான். ஒரு சமயத்துல நம்மளுடைய மலேசியாவில் இருக்கிற என்னது ரெட்டை கோபுரம், ட்வின் டவர்ஸ் வந்து அதுதான் உயரமா இருந்தது. பிறகு இந்த பர்ஜ் கலீஃபா, அப்புறம் இதுதான் இப்போ 12 வருஷமா இது வந்து இருக்குது. இப்போ இன்னொன்று வந்து சைனாவை கட்டுற ஆரம்பிக்கிறாங்க, அவன் இன்னும் உயரமா கட்டுறதுக்கு. சரியா பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகம் வந்து போட்டி போட்டுக்கொண்டு யார் உயரமா கட்டடத்தை வந்து கட்ட முடியும் அப்படின்றத போட்டி போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய தேவனுடைய விருப்பம், அதாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் கட்ட வேண்டியது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, கால வேளையிலே கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் நம்முடைய குடும்பத்தை நாம் கட்ட வேண்டும். பில்டிங் அவர் ஃபேமிலி கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய குடும்பத்தை நாம் கட்ட வேண்டும். பாவத்தில மனிதன் விழுந்த பிற்பாடு நம்ம வந்து பார்க்கிறோம், தேவன் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். தேவன் பர்ஜ் கலீஃபா கட்டல, தேவன் வந்து ரெட்டை கோபுரத்தை வந்து கட்டல, தேவன் மற்ற கட்டடங்களை வந்து கட்டல, தேவன் குடும்பங்களை கட்டி கொண்டே வந்தார். ஆதாம் ஏவாள் குடும்பத்திலிருந்து அடுத்து நம்ம வந்து பார்க்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தையும், உடைந்து போன குடும்பத்தை தேவன் கட்டிக்கொண்டே வந்தார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். வேதத்துல நிறைய உதாரணங்களை நாம் வந்து பார்க்கலாம், தேவன் குடும்பத்தை கட்டியது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் உங்களுடைய குடும்பத்தை அவர் கட்ட விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் கட்டும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆகையினாலே உங்கள் குடும்பத்தை கட்டுகிற இந்த செயலாக்கத்தில், இந்த process of building your family, நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்க என்ன உங்களுடைய குடும்ப கட்டுறதுல, கிறிஸ்துவுக்குள் கட்டுறதுல நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியம் 3 காரியம். முதலாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், உங்களுடைய குடும்பமானது தேவ வார்த்தையின் மீது கட்டப்பட வேண்டும். தேவ வார்த்தையின் மீது கட்டப்பட வேண்டும் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 2:20 நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கின்றார். நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த யூத இஸ்ரேல் மாத்திரமல்ல, அந்த சுத்தி இருக்கிற நாடுகளிலே நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த கட்டடம் கட்டுவது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்குது. அதாவது ஒரு வீடு அல்லது ஒரு ஆலயம் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மூலைக்கல் என்று சொல்லுவாங்க, கார்னர்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்னர்ஸ்டோன் வந்து அப்படின்னு சொல்லும்போது, மூலைக்கல் அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் அந்த 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 கட்டடம் கட்டுவதற்கு அந்த முதல் கல் அப்படின்னு பாக்குறது. இந்த கல் வந்து என்ன செய்வாங்கன்னா, நல்ல அழகா அது வந்து செதுக்கி அதனுடைய உயரம், அதனுடைய என்னது அது அந்த உயரம், அப்புறம் அதனுடைய அகலம், அது எல்லாமே சமமா இருக்கணுமா. அந்த ஒரே கல்லுல அதன் உயரம், அகலம் எல்லாமே அது வந்து சேமா அது வந்து இருக்கணும். ஏன் அது ரொம்ப முக்கியம். அந்த மூளை கல்லு வைத்துதான் அடுத்தது அது பக்கத்துல இணைக்கப்படுகிற கல்லு, அதுக்கு மேல வைக்கப்படுகிற எல்லா கல்லும் வந்து சரியாக இருக்கும். அந்த ஷேப் வந்து ஓடிடுச்சுன்னா, அந்த மூளை கல்லுடைய ஷேப் வந்து ஓடிடுச்சுனாக்கா
அடுத்தது அது பக்கத்துல இருக்கிற கல்லு, அதுல இருந்து அப்படியே எழுப்புகிற கல்லு, அது மேல எழுப்புகிற எல்லா கல்லும் வந்து அந்த ஷேப், அதுல இருந்து அந்த டிசைன் வந்து அது தவறிவிடும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அதனாலதான் அந்த கட்டடத்துல வந்து இந்த கார்னர்ஸ்டோன், அந்த மூலைக்கல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை ரொம்ப பார்த்து கவனமா அந்த கல்லை வந்து அவங்க வைப்பாங்க. அது மாத்திரமல்ல, அந்த கல் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப சாலிட்டா இருக்கணும். இயற்கை கல்லு, அது ரொம்ப சாலிட்டா அந்த கல்லு வந்து இருக்கணும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த மூலை கல்லை வைத்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மூலைக்கல் என்று அவர் வந்து சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மூலைக்கல்லாக இருக்கிறார். Jesus Christ is the cornerstone for our family building. பிரியமானவர்களே, இந்த நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்முடைய ஜீவியத்திற்கும் இந்த மூலைக்கல்லாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நம்ம வந்து அதுதான் அந்த அந்த அடித்தளத்திற்கு முக்கிய காரணமாக இருக்குது. When the cornerstone is perfect, அடுத்ததாக அந்த அடித்தளம் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த அடித்தளத்தின் மேல கட்டப்படுகிற ஒவ்வொரு கல்லும் அது வந்து பரிபூரணமாக இருக்கும் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அந்த மூலைக்கல், அந்த கார்னர்ஸ்டோன், அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதன் மேல கட்டப்படுகிற அஸ்திபாரம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், உறுதியா வந்து இருக்கும். அது மாத்திரமல்ல, அதன் மேல கட்டப்படுகிற ஒவ்வொரு கற்களும் அது வந்து உறுதியாகவும் அது பரிபூரணமாக இருக்கும் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ மூலைக்கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தது இன்னொரு காரியத்தை நம்ம வந்து பார்க்கணும். அந்த வசனம் 20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லார்கள். முத வந்து மூலைக்கல், கார்னர்ஸ்டோன், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்ததாக அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய உபதேசத்தை நம்ம வந்து பார்க்கணும். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் இருந்தாரு, அவர் உபதேசித்தார். அதன் பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம் இந்த அப்போஸ்தலர்கள், அதற்கு முன்னதாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், அந்த தீர்க்கதரிசிகளை நம்ம வந்து பார்க்கும். தேவனே அந்த வெளிப்பாட்டை அவர்களுக்கு வந்து கொடுத்தாரு. அதன் வாயிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்தை அவர் வந்து வழங்கினார். அப்போ அப்போஸ்தலர்கள் வந்து யாருடைய உபதேசத்தை அடிப்படையாக கொண்டிருந்தார்கள்? தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும். இந்த உபதேசத்தை தவிர வேறு உபதேசம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வாசிக்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 13. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளை, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். பிரியமானவர்கள், வந்து பார்க்கிறோம். நீங்க இதை வந்து கவனிச்சு பாருங்க. சரி, நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க
இங்கே நம்ம வந்து பார்க்கும் இதுதான் இந்த கார்னர்ஸ்டோன், இந்த மூலைக்கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து நம்ம வந்து பார்க்கிறோம் தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள். தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாடுல இங்க எசாயா மட்டும் தான் போட்டிருக்குது. அப்புறம் எரேமியா எல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்ததாக இங்க அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது பவுல் மற்றவங்களாம் இருக்கிறாங்க, பேதுரு, யோவான், இவர்களுடைய உபதேசம். இந்த உபதேசம் வந்துதான் கர்த்தருடைய வார்த்தை என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். இதை அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கிறோம் இந்த மூலைக்கல், இந்த அஸ்திபாரத்திற்கு மேலாகத்தான் நாம் கட்டப்படுகிறோம். இப்ப இங்க வந்து வெள்ளைக்காரன் பேர் இருக்குது, இந்த வெள்ளைக்காரன் பேர் எடுத்துருங்க, நம்ம பேர் போடுங்க. இந்த அஸ்திபாரத்தின் மேல நாம் வந்து கட்டப்படுகிறதை நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பமும் இந்த மூலைக்கல்லாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அடுத்ததாக இந்த அஸ்திபாரம், இந்த அஸ்திபாரம் தான் இந்த தீர்க்கதரிசிகள், இந்த அப்போஸ்தலர்கள், இவர்கள் மேல நாம் வந்து கட்டப்பட வேண்டும். அப்போ அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம் எங்கே காணப்படுகிறது? இந்த வார்த்தையிலே காணப்படுகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதனாலதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்றாரு, இந்த அஸ்திபாரத்தின் மேல், நீங்க அந்த மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 3 அந்த முதல் 11வது வசனத்தை வாசிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது அப்படின்னு பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, கிறிஸ்துவ குடும்பத்துல உங்களுடைய அஸ்திபாரமானது இந்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்துல தான் காணப்பட வேண்டும். இதுலதான் நீங்க வந்து கட்டணும். அதாவது இந்த வேதத்திலே, வேதத்தின் அடிப்படையில தான் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் வந்து கட்ட வேண்டும் என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த வேதத்தை வந்து எதற்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது? பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல் என்று பார்க்கிறோம். கோல்ட், சில்வர் அண்ட் பிரஷஸ் ஸ்டோன்ஸ். ஏனென்றால் அவைகள் விலை உயர்ந்தது, அவைகள் மதிப்புக்குரியது, அது அழியாதது என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய குடும்பமானது இந்த கர்த்தருடைய வேதத்திலே கட்டப்பட்டவர்களாய் நாம் வந்து காணப்பட வேண்டும். இன்னொன்று காரியத்திலும் இன்றைக்கு குடும்பம் வந்து கட்டப்படும். எதுல நம்ம வந்து கவனிக்கிறோம்? அங்க இன்னொரு 3 காரியத்தை பார்க்கிறோம். என்ன? கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினான். பிரியமானவர்களே, இதை என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த மரம், புல், வைக்கோல் என்று சொல்லும் பொழுது, வைக்கோல்னா என்னன்னு தெரியுமா? என்ன வைக்கோல்னா என்ன? ஆமா, ரைட். அந்த காய்ந்த புல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இவைகளை இன்றைக்கு கட்டுனாக்கா அது அழிந்து போகும் என்று நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதை எப்படி நம்ம வந்து புரிந்து கொள்வது? கிறிஸ்தவ குடும்பம் அப்படி நம்ம வந்து சொல்லும் போது 2 விதமாக நம்ம வந்து கட்டலாம். ஒன்று, தேவன் விரும்புகிற வண்ணம் நம்ம வந்து கட்டலாம். எப்படி? வேதத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய குடும்பத்தை நாம் வந்து கட்ட முடியும். இரண்டாவதாக, இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த வேதம், பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல் என்று விளங்குகிற இந்த வேதத்தை புறம்பே தள்ளிவிட்டு இன்றைக்கு இந்த மரம், புல், வைக்கோல் இவைகளின் அடிப்படையில கட்டி கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு மனித தத்துவங்கள், ஹியூமன் பிலாசபி, இன்றைக்கு மனிதனுடைய வழக்க பழக்கங்கள், ஹியூமன் பிராக்டிசஸ், அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மனிதனுடைய கோட்பாடுகள், உபதேசங்களின் அடிப்படையில, ஹியூமன் பிரின்சிபல்ஸ், இன்றைக்கு அதன் அடிப்படையில இன்றைக்கு கட்டுகிற குடும்பத்தை கட்டுகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது நான் உங்ககிட்ட இந்த உதாரணம் சொல்லிட்டேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு நான் வந்து மறுபடியுமாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறாரு. அப்போ என்னை விட சின்ன வயசு தான். அவருக்கு 2 பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள். ஒரு பிள்ளை வந்து இந்த வருஷம் வந்து தடிக்காகுது போகுது. இன்னொரு பிள்ளை வந்து சின்ன பிள்ளை. பிரியமானவர்களே, இந்த பிள்ளை வந்து இந்த பெரிய பிள்ளை, மூத்த பிள்ளையை இந்த வருஷம் வந்து தடிக்கா ஸ்கூலுக்கு கொண்டு போய் என்ரோல் பண்றாரு. அப்ப என்ரோல் பண்ணும்போது நல்ல ஒரு பக்தியுள்ள குடும்பம், அந்த சகோதரன் அவருடைய மனைவியும் கர்த்தரமே ரொம்ப வைராக்கியம் உள்ள ஒரு தம்பதிகள். பாருங்க, இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த பிள்ளைய போய் என்ரோல் பண்ணும்போது, தடிக்கா ஸ்கூல்ல போய் என்ரோல் பண்ணும்போது அவர் அந்த பிரின்சிபலை பார்த்து சொல்றாரு, டீச்சர், என் பிள்ளைய வந்து உங்க ஸ்கூல்ல நான் வந்து என்ரோல் பண்றேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை நீங்க எந்த நிகழ்ச்சி வச்சாலும் என் பிள்ளை கலந்து கொள்ளாதுன்னு சொன்னாரு. என் பிள்ளை கலந்து கொள்ளாது. அப்ப அந்த டீச்சர் கேட்டாங்க, ஏன் அப்படின்னு. அவர் சொன்னாரு, ஏனென்றா ஞாயிற்றுக்கிழமை நானும் என் குடும்பமும் சர்ச்சுக்கு போகணும். நீங்க என்ன நிகழ்ச்சி வச்சாலும் என் பிள்ளை வந்து கலந்து கொள்ளாது ஞாயிற்றுக்கிழமை. மற்ற எல்லா நாளும் வைங்க, என் பிள்ளை வந்து கலந்து கொள்ளும், ஆனா ஞாயிற்றுக்கிழமை என் பிள்ளை வராது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், பிரதர், உண்மையிலே உங்களுக்கு செலூட் பண்றேன் அப்படின்னு. ஏனென்றால் இப்படிப்பட்ட வைராக்கியம் எங்கெங்க இன்னைக்கு இருக்குது. ஏங்க உதாரணத்தை நான் வந்து காண்பிக்கிறேன் அப்படின்னாக்கா, பாருங்க, அவருடைய வாழ்க்கையானது எதன் மேல கட்டப்பட்டு இருக்கிறது? கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தின் மேல கட்டப்பட்டு இருக்குது. Because he knows Lord's day is for his people. ஏனென்றால் கர்த்தருடைய நாள் என்பது தம்முடைய ஜனத்துக்கு என்று அவர் அறிந்திருக்கிறார். அந்த அறிவு, அந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? வேதத்திலிருந்து வந்தது. அப்போ அவருடைய வாழ்க்கை எதிலிருந்து கட்டப்பட்டிருக்கு? தேவனுடைய வார்த்தை, அந்த அஸ்திவாரம். பாருங்க, சோ அந்த கோல்ட், அந்த சில்வர், அந்த பிரஷஸ் ஸ்டோன், இதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்ப அந்த அஸ்திவாரத்தின் மேல கட்டப்பட்டிருக்கிற அவர் எவ்வளவு உறுதியா இருக்கிறார் பாத்தீங்களா? அப்ப அந்த உறுதியை யாரு இப்ப பாக்குற? அந்த பிள்ளை பாக்குது. ஓ, கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள். அப்ப அந்த அப்பா தேவனுடைய வார்த்தையில கட்டப்பட்டிருக்கிறாரு. இப்ப பிள்ளை வந்து பாக்குது, ஓ, இதுதான் கர்த்தருடைய உபதேசம். அப்ப அந்த உபதேசத்துல அந்த பிள்ளையையும் வளருகிறது. பிரியமானவர்களே, நான் என்ன காட்ட விரும்புறேன் அப்படின்னாக்கா, அவருடைய வாழ்க்கையானது இந்த வேதத்தின் உபதேசத்திலே அல்லது வேத பிரமாணங்களை அவருடைய வாழ்க்கையை கட்டுகிறதை நாம் வந்து பார்க்கிறோம். இன்னொன்று, அவர் நினைத்தால் மனிதனுடைய கோட்பாடுகளை அடிப்படையில் அவர் வந்து கட்டலாம். எப்படி? ஓ, ஆமாவா, ஞாயிற்றுக்கிழமையா, சரி, பரவாயில்ல, சர்ச்சுக்கு ஒரு லீவு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்ல. அப்ப என்னன்னா, ஒண்ணு, தேவ வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கணும், முடிவு பண்ணணும், அல்லது மனுஷனுடைய கோட்பாடுகள் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணணும். நீ எதுல கட்ட விரும்புற? பிரியமானவர்களே, வேதம் ரொம்ப தெளிவா இருக்குது. நீ வேற எதுலையுமே கட்டக்கூடாது அப்படின்னு இங்க வந்து சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 11 போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தின் மேலே உம்முடைய போட ஒருவனாலும் கூடாது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். இட் இஸ் எ கமாண்ட். நீ போடக்கூடாது, முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல, அவருடைய வார்த்தையின் மேல உன்னுடைய வாழ்க்கை நீ வந்து கட்டப்படும் போது நீ உன்னோட வாழ்க்கை வந்து உறுதியாக இருக்கும் என்பதை நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எதன் மேல நம்முடைய குடும்பத்தை நாம் வந்து கட்டுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையும் உருவாகுகிறது. அந்த சகோதரனை பாருங்க, அவர் தன்னுடைய வாழ்க்கையை இந்த தேவ வார்த்தையின் அடிப்படையில் அவர் வந்து கட்டினாரு. அவர் என்ன விரும்புறாரு? இனி என் பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையில உருவாகும். So that should be our desire. அந்த விருப்பம் நமக்குள்ள வரும். கர்த்தருடைய வார்த்தையில நான் கட்டப்பட வேண்டும். ஏன் இது ரொம்ப ரொம்ப அவசியம்? ஏன் நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையில
நாம் வந்து கட்டப்பட வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பம் தேவ வார்த்தையில் கட்டப்படுகிறதா அல்லது மனிதனின் சட்ட விதிகளில் கட்டப்படுகிறதா? இந்த கேள்வியை இன்றைக்கு நம்ம வந்து கேட்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நான் வந்து பார்க்கிறேன், அநேக குடும்பங்களில இந்த வேதம் ஒரு உரம் இருக்கிறது. வேதம் தள்ளப்பட்ட நிலையில இருக்கிறது. இன்றைக்கு வேதம் ஒரு கதை புத்தகமாக படிக்கிறோம். நமக்கு விருப்பமா இருந்தால் படிக்கிறோம், விருப்பம் இல்லாவிட்டால் அதை எடுத்து வைத்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அசைகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையில நாம் உறுதியாக இல்லை, அந்த அஸ்திபாரம் வந்து உறுதியாய் இல்லை என்பதை நம்ம வந்து பாருங்க. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பமானது கர்த்தருடைய வார்த்தையில கட்டப்பட வேண்டும். ஏன் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, ஒரு பரிசுத்த ஆலயமாக நம்முடைய குடும்பம் வந்து எழும்ப வேண்டும். அதுதான் இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். 21ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எபேசியர் 2:21. அவர் மேல் மாளிகை முழுவதுமாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் மேல் மாளிகை என்று சொல்லும் போது அந்த கட்டடம் முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்ப வேண்டும். இந்த கட்டடம் என்று சொல்லும் போது பழைய ஏற்பாட்டில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தர் அங்க ரொம்ப தெளிவா வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு. நீங்க வந்து எனக்கு பலிபீடத்தை கட்டும் போது அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் சொல்ற, வாசிங்க அந்த வசனத்தை. யாத்ராகமம் 20:5. எக்ஸோடஸ் 20. நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவர்க்கும் வேண்டாம். உன் தேவனாய் இருக்கிற நான் இருக்கிற தேவனாய் இருந்து என்னை பயப்படுவதை குறித்து பிறக்கூடிய அக்கிரமத்தை பிழைகள் 20:25. எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டாமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதன் மேல் உடனே அதை அசுத்தப்படுத்துவாய். ஓகே, என்ன பார்க்கணும்னா இங்க ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ வந்து எனக்கு பலிபீடத்தை வந்து கட்டினே அப்படின்னாக்கா எப்படிப்பட்ட கல்லை நீ வந்து கட்டணும், எடுத்து கட்டணுமா? நேச்சுரல் ஸ்டோன், சரிங்களா? நேச்சுரல் ஸ்டோன், இயற்கையாய் இருக்கிற கல்லை வந்து நீ வந்து எடுத்து கட்டணும். சரி, அது மேல அதன் மேல் உளி இட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவாய் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா நீ எதையும் அது மேல வைக்கக்கூடாதுன்னு இல்லை, வெட்டக்கூடாது, ஷேப் பண்ணக்கூடாது, சரிங்களா? அது இயற்கை கல் எப்படி வந்து இருக்குதோ அதே கொண்டு வந்து நீ அடுக்கி ஒன்றுக்கு மேல ஒன்று வைத்து அடுக்கி என்றைக்கு வந்து பலிபீடத்தை நீ வந்து கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் வந்து கட்டளை கொடுக்கிறார். அந்த கல்லு வந்து அசூசி படக்கூடாது, கரை படக்கூடாது. இயற்கையே ஆண்டவர் இயற்கை கல்லை எடுத்து ஆண்டவர் பலிபீடத்தை கட்ட சொல்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த இயற்கை கல், இந்த பரிசுத்த வேதத்துல நம்முடைய குடும்பம் வந்து இணைக்கப்படுகிறது. இந்த பாண்டிங், அந்த ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த வார்த்தை தான் நாம் ஒவ்வொருவரையும் கட்டுகிறது என்று நம்ம வந்து பார்க்கிறோம். குடும்பத்துல நம்ம 5 பேர் இருந்தாலும் சரி, 6 பேர் இருந்தாலும் சரி, 4 பேர் இருந்தாலும் சரி, எல்லாரும் வித்தியாசமானவர்களாக நாம் வந்து இருக்கின்றோம். அந்த வித்தியாசமான நம்மை இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால நம்மை இணைத்து அடுத்ததாக பார்க்கிறோம், அது ஒரு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. மூளைக்கல், அஸ்திபாரம், அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம், அதன் மேல கர்த்தருடைய வார்த்தையின் மேல நாம் வந்து கட்டப்பட்டவர்களாக நாம் வந்து இருக்கிறோம். அதன் மேல நாம் ஒவ்வொருவரும் கட்டப்பட்டு தேவனுடைய மாளிகையாக அல்லது கட்டடமாக நாம் வந்து
எழும்புகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பமானது ஒரு பரிசுத்த ஆலயமாக எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படின்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய குடும்பமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாய் வைத்து வாழ்கிற குடும்பமாய் காணப்படும். அப்பா இயேசுவையே நோக்கணும், அம்மா இயேசுவையே நோக்கணும், மூத்த பிள்ளை யாரை நோக்கணும் சொல்லுங்க? அப்பா இயேசுவை நோக்கணும், அம்மா இயேசுவை நோக்கணும், மூத்த பிள்ளை யாரை நோக்கணும்? யாரை நோக்கணும்? இயேசுவை நோக்கணும். நடுபிள்ளை யாரை நோக்கணும்? மூத்த பிள்ளை இயேசுவை நோக்கணும், நடுப்பிள்ளை யாரை நோக்கணும்? இயேசுவை நோக்கணும். கடைசி பிள்ளை யாரை நோக்கணும்? இயேசுவை நோக்கணும். அந்த குடும்பமே இயேசுவை நோக்கி பார்க்கும்போது என்ன ஆகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒவ்வொருவரும் மாறுகிறத நம்ம வந்து பார்க்கணும். அதனாலதான் இயேசு பேதுரு தன்னுடைய கடிதத்தை அவர் வந்து எழுதும் போது 1 பேதுரு 1:16 அவர் எழுதுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. Be ye holy because I am holy. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மேல நாம் வந்து கட்டப்பட்டால்தான் நாம் பரிசுத்த ஆலயமாக நாம் வந்து எழும்ப முடியும். இன்னைக்கு ஒரு ஆச்சரியம் என்ன பாத்தீங்கன்னா, பிரியமானவங்க நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது என்னன்னு தெரியுதா? இன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல நம்ம வந்து பார்க்கிறோம், வெளியே கிராஸ் இருக்குது, உள்ளுக்கும் கிராஸ் இருக்கு. வெளியே இருக்கு கிராஸ் இருக்குது, உள்ளுக்கும் கிராஸ் இருக்குது, ரூம்லயும் கிராஸ் இருக்குது. எது இந்த கிராஸ் வந்து எதுக்கு? பிசாசு பார்த்து பயப்படுறதுக்கா? இல்ல. நம்ம என்ன சொல்றோம்? இது கிறிஸ்தவ வீடு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். பிரியமானவர்களே, இது கிறிஸ்தவ வீடு என்றால் மெய்யாகவே கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்து கட்டப்பட்ட ஒரு குடும்பமாய் எழும்புகிறோம். நம்முடைய குடும்பமானது தேவனுடைய வார்த்தையிலே கட்டப்பட்டு ஒரு பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறதா? ஏன் இந்த கிராஸ் வைக்கிறோம்? இது இயேசுவினுடைய வீடு அப்படின்னு சொல்றோம். இது இயேசு தங்கும் வீடு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இது இயேசு வசிக்கும் வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வீட்டுக்கு இயேசு தலைவராக இருக்கிறார் என்று நாம் வந்து சொல்லுகிறோம். ஆனா மெய்யாகவே நம்முடைய வீடானது அல்லது நம்முடைய குடும்பமானது ஒரு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. பரிசுத்த ஆலயமாக எழும்ப வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த வேதம் அடிப்படையில் நாம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவருடைய குணாதிசயம், பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த வேதம் சொல்கிற வண்ணமாக நாம் வளரும் போது நாம் பரிசுத்த ஆலயமாக நாம் எழும்புவோம். அப்படியாக நாம் வந்து பரிசுத்த ஆலயமாய் நாம் வந்து எழும்பும் போது என்ன ஆகிறது? நம்முடைய குடும்பம் அல்லது நம்முடைய குடும்பமானது தேவனின் வாசஸ்தலமாக அது மாறுகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். 22ஆம் வசனத்துல கவனிங்க, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவ வார்த்தையின் அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாகிய நாம் கட்டப்படும் போது நாம் ஒரு மாளிகையாக பரிசுத்த ஆலயமாக நாம் வந்து எழும்புகிறோம். பரிசுத்த ஆலயமாக நாம் எழும்பும் போது தேவன் தங்கும் வாசஸ்தலமாக நாம் வந்து மாறுகிறோம். இந்த பர்ஜ் கலிஃபா நான் சொன்னேன்ல, அதுல 163 168 மாடி சொன்னேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு விசேஷம் தெரியுமா? அதுல நிறைய விசேஷம் இருக்கு. அது இன்னொரு விசேஷத்தை சொல்றேன். இன்னைக்கு 158வது மாடி, 158th floor. இது கட்டினவன் வந்து ஒரு ஷேக், ஒரு அராபியன். பாருங்க, அந்த 158வது மாடியில மாஸ்க் கட்டியிருக்காங்க. மசூதி
தேங்க்ஸ் சுரேஷ். மஸ்ஜித் மசூதி கட்டியிருக்கிறாங்க. நோக்கம் என்னன்னா, இவ்வளவு உயரமா நான் வந்து கட்டடம் வந்து கட்டியிருக்கிறேன், கடவுள் அங்க இருக்கணும், என் கடவுள் இருக்கணும். ஒரு அவ்விசுவாசி பாருங்க, தன்னுடைய கட்டுகிற அந்த கட்டடத்துல கடவுள் இருக்கணும் என்பவன் விரும்புறான்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்முடைய குடும்பம் எவ்வளவாய் பிரயாசப்படும். ஜீவனுள்ள தேவன் நம்முடைய குடும்பத்துல அவர் வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்பணும்ல. பிரியமானவர்களே, பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மளுடைய குடும்பத்துல வாசம் செய்ய முடியுமா? நிச்சயமா முடியும். ஏன் முடியாது? இன்னைக்கு விலையேற பெற்ற அவருடைய கிறிஸ்து இயேசுவினுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்டிருக்கிற நம்முடைய இருதயத்தில ஆவியானவர் வாசம் செய்கிறதை நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வசனம் இப்படியாக சொல்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு பாருங்க. தேவன் நம்முடைய குடும்பத்துல வாசம் செய்ய விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வந்து பார்க்கிறோம், உலகத்தார மற்ற மதஸ்தரை நம்ம வந்து பார்க்கிறோம். They bring God inside their house. கடவுளை தங்களுடைய வீட்டுக்குள்ள கொண்டு வராங்க. ஆனா நம்முடைய தேவன் அவர் நம்முடைய குடும்பத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவரே நம்மளுடைய குடும்பத்துல வந்து தங்க அவர் விரும்புகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய குடும்பமானது தேவன் தங்கும் வாசஸ்தலமாய் காணப்படுகிறதா? அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒரு உதாரணம் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல அங்கே ஒரு தம்பதிகளுடைய குடும்பத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அகிலா பிரசிலா என்பவர்களுடைய அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலே நம்ம வந்து வாசிக்கிறோம். Acts 18:26 அவர் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது அகிலாவும் பிரசிலாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அகிலா பிரசிலா என்பவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். அவங்க அப்படியாக தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது அங்க அப்போலோ என்ற ஒரு மனுஷன் வந்து தேவனை கடவுளை குறித்து பிரசங்கிக்கிறான். ஆனா சரியா பிரசங்கிக்கல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவனை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனை பராமரித்து அடுத்ததாக அவனுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிக்கிறதை நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப அந்த குடும்பத்துல என்னன்னா, அந்த அப்போலோ தேவனை பார்க்கிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை பார்க்கிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை அவன் அங்க உணர்ந்து அடுத்தது நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த வீட்டிலிருந்து அவன் வந்து புறப்பட்டு போன பிறகு இன்னும் உற்சாகமாக தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை அவன் வந்து பிரசங்கிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக இன்றைக்கு நம்முடைய குடும்பமானது தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது. ஒரு பல வருடங்களுக்கு முன்பு கோவிட்க்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு ஒரு போதகர் வந்தார். என்னுடைய நண்பர், அவரு ஒரு போதகர். அவரு போற சர்ச்சுக்கு அந்த போதகரை கூட்டிட்டு வந்தார். நான் அந்த போதகர் முன்னும் பார்த்ததில்லை. அந்த போதகரும் என்னுடைய குடும்பத்தை வந்து அவருக்கு தெரியாது. ஆனா அன்றைக்கு அவர் வந்து வந்தார். சாயங்கால வேலையில வீட்டுக்கு வந்துட்டு வந்தாரு. ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னாரு. அப்புறம் வாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொன்னார். வந்தார் வீட்டுக்குள்ள. அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டு அப்புறம் பேசிக்கிட்டு இருந்தார். நானும் அவர் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட நண்பரை பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப நண்பர் பேசி முடிஞ்சோடனே அவர் பேச ஆரம்பிச்சாரு. சொன்ன முதல் காரியம் என்ன தெரியுங்களா? பாஸ்டர்,
I can feel God's presence in your house. உங்களுடைய வீட்டில் தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, வேறு ஊரு தெரியாது எனக்கு. ஆனால் அன்றைக்கு அவர் வந்தார் என் வீட்டில். அவர் சொன்ன தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, பெருமைக்காக நான் வந்து சொல்லலை. தேவன் நம்முடைய வீட்டில் வாசம் செய்ய வேண்டும். 2 அண்ணன் தம்பிகள் தான், சரியான ராங்கி. அப்ப அந்த தாமான்ல எந்த ஒரு பொல்லாப்பு நடந்தாலும் இந்த அண்ணன் தம்பி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு ராங்கி, சுட்டித்தனம். ஏதாவது பொருள் காணாம போச்சுன்னா இவனுக்கு தான், எங்கேயாவது தவறு நடந்துச்சுன்னா இவனுக்கு தான் அப்படின்னு எல்லாமே இவனுக்கு தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த பையனுடைய அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப கவலையாகி என்ன செஞ்சாங்க, சரி ஒன்றும் பண்ண முடியாது, பாஸ்டருக்கு கொண்டு போம், பாஸ்டர் கிட்ட கொண்டு போம் கவுன்சிலிங்க்கு அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போனாங்க. ஸோ கூட்டிட்டு போய் பாஸ்டர் வந்து தன்னுடைய ரூம்ல இருந்தாரு. அப்ப மூத்தவனை கொண்டு போகாம இளையவனை 2வது பையனை கூட்டிட்டு போனாங்க. இவனுக்கு ஏன்னா இவன் தான் 2 பேர்த்துல இவன் தான் ரொம்ப ராங்கி. அப்ப இவன் போனான் பாஸ்டர் சந்திக்க. பாஸ்டரும் அந்த பையனும் தான். பாஸ்டர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு, பையன் அங்க உட்கார்ந்து. பாஸ்டர் இப்படி உட்கார்ந்து கேட்டாராம், வேர் இஸ் காட் அப்படின்னா. அந்த பையன் கேட்டார், கடவுள் எங்க அப்படின்னு கேட்டார். அந்த பையன் உடனே எந்திரிச்சு ஆக்காலை அடியில பாக்குறான், பின்னால் திரும்பி பார்க்கறான், அந்த ரூமை திரும்பி சுத்தி வரான். அப்புறம் வந்து பேசாம உட்கார்ந்துட்டான். பாஸ்டர் மறுபடியும் கேட்டாரு, கொஞ்சம் நாக்காளி கொஞ்சம் அப்படி உயர்த்தி கட்ட போய் வேர் இஸ் காட் அப்படின்னு சத்தம் வந்துருச்சு. அவன் மறுபடியும் திரும்பி பார்த்தான். தேடுறா ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு. பாஸ்டருக்கு பிரஷர் ஏறிடுச்சு. இப்ப சிம்பிளான கேள்வி ஒரு கேள்வி. அப்புறம் கிட்ட வந்து அவன் மூக்கு கிட்ட இந்த விரல வச்சு வேர் இஸ் காட் அப்படின்னு சொன்ன பையன் மிரண்டு போயிட்டான். மிரண்டு போன பையன் ஓடி கதவை திறந்து வெளியே போயிட்டான். போயிட்டு என்ன தெரியுமா செஞ்சான், அவங்க அண்ணனோட கையை பிடிச்சிட்டு வெளியே போயிடுவோம், ஓடிடுவோம் அப்படின்னு சொன்னான். அண்ணன்காரனுக்கு ஒன்றும் புரியல, ஏன் திடீர்னு ஓடி வந்து கையை பிடிச்ச பையனை கூட்டிட்டு போறான் அப்படின்னு. அவன் சொன்னானா, உள்ள பாஸ்டரே கடவுள் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாரு, God is missing, அதனால நம்ம மேல பழிய போட்டாரு, நம்ம தான் திருடிட்டோம் அப்படி. பிரியமானவர்களே, is God missing in your family? கடவுள் உங்களுடைய குடும்பத்தில் காண போயிட்டாரா? When God is missing, நம்ம வாழ்க்கையே தனக்கில்லாத மாறும். சண்டை, சச்சரவு, போராட்டம். நம்முடைய குடும்பமானது பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல கட்டப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கடவுள் காணாமலே என கடவுள் செயல் இழந்தவராக நாம் வந்து பார்க்கிறோம். அதான் வசனம் சொல்கிறது 1 தெசலோனிக்கேயர் 5:19 ஆவியை அவித்து போடாதீர்கள். அதாவது அவித்து போடாதீர்கள் என்று சொன்னால் ஆவியானவரின் அனலை அணைத்து விடாதீர்கள். இன்றைக்கு ஆவியானவர் வாசம் செய்கிறார், ஆனால் ஆவியானவர் செயல் இழந்தவராக வைத்திருக்கிறார். He is no function. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பமானது கர்த்தருடைய வார்த்தையில கட்டப்பட வேண்டும். அஸ்திவாரத்தின் மேல், கர்த்தருடைய வார்த்தை என்கிற அஸ்திவாரத்தின் மேல நம்முடைய குடும்பமானது கட்டப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மேல் அஸ்திவாரமாய் கட்டப்படும் போது நாம் ஒரு பரிசுத்த ஆலயமாக எழும்புவோம். பரிசுத்த ஆலயமாக நாம் எழும்பும் போது கர்த்தர் தொடர்ந்து
நம்முடைய குடும்பத்திலே வாசம் செய்கிறவராக காணப்படுவார். கர்த்தர் வாசம் செய்கிற இடம் அது நறுமணமாக வீசும். இந்த குடும்பம் ஒரு அழகான குடும்பமாக, அந்த குடும்பமானது ஒரு பக்தியுள்ள குடும்பமாக, அந்த குடும்பமானது தேவனுக்கு பிரியமான ஒரு குடும்பமாக, அந்த குடும்பத்தை குறித்து பேசப்படுகிற ஒரு குடும்பமாய் காணப்படும். இன்றைக்கு இந்த பர்ஜ் கலிஃபாவை குறித்து பேசாத ஆட்களே இல்லை. குடிசையில இருக்கிறவங்க கூட தெரியுது துபாயில பர்ஜ் கலிஃபான்னு ஒரு இடம், ஒரு கட்டடம் இருக்குது அப்படின்னு. ஏனென்றால் அதனுடைய மகத்துவம். இன்னைக்கு நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. வாருங்கள், நம்முடைய குடும்பத்தை கிறிஸ்துவின் மேல கட்ட பிரயாசப்படுவோமா. தேவன் தான் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தாவே கிறிஸ்து இயேசுவின் மேல் கட்டப்பட்டவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய வார்த்தையே எங்களுடைய வாழ்க்கை கட்ட வேண்டும். உங்களுடைய வார்த்தையே எங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும், கஸ்திபாரமாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையால் குடும்பமானது கிறிஸ்து இயேசுவினுடைய பரிசுத்த ஆலயமாய் எழும்ப வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் நீர் காணாமல் போகக்கூடாது. ஆண்டவரே, ஆவியானவரை நாங்கள் அவித்து போடாதவருக்கு கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் பெருக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இறுதி பாடலுக்கு நாம் எழுத நிற்கிறோம். இதிலிருந்து இறுதி பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் குடும்பம் சந்தோஷமான குடும்பம். இந்த பாடலுக்கு போதுவர் ஆசீர்வாதத்தை வழங்குவார்.
நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் திடப்படுத்தி பலப்படுத்தி உடைய வசனத்தின் பிரகாரமாய் கர்த்தாவே உடைய வார்த்தையிலே கட்டப்பட்டவர்களாய் அவர்களை காணப்பட கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே, உடைய வார்த்தையை விட்டு நாங்கள் விலகாமல் எல்லா காரியத்துக்கும் உம்முடைய வார்த்தையே எங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க தீர்மானம் பண்ண உம்முடைய வார்த்தையை நாங்கள் சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் குடும்பமானது ஒரு பரிசுத்த ஆலயமாக காணப்படணும். தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு குடும்பமாய் காணப்படணும். தேவனை எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் எடுத்துக் கொடுக்கிறோம். எங்களுக்கு தயவாய் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அமருங்கள். அறிவிக்க வேண்டிய காரியங்கள். ஓகே, முதலாவதாக இந்த வாரம் வியாழக்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது. ரோமர்